Hi friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட கொழுக்கட்டை மாவு தயாராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரொம்பவே மிருதுவான கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் தேங்காய் பாலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பாலை ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் பால்ஸை உள்ளே போட்டுட்டு அது நல்லா கொதித்து மேலே எழும்பி வந்தோடனே செகண்ட் செட் ஆஃப் பால்ஸை போடுங்க. அப்போ தான் எல்லா பால்ஸும் நல்லா வெந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வெல்லம் பாகு எடுத்துடலாம். ஒரு பேனில் வெல்லம் போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இதுக்கு பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம், வெல்லம் கரைஞ்சாவே போதும். இப்போது வெல்லப்பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஆட் பண்ண எல்லா பால்ஸும் நல்லா வெந்து மேலே எழும்பி வரும்போது நம்ம வெல்லப்பாகு எடுத்துருக்கோம்ல, அதை ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க 4-5 ஏலக்காயும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டையோட திக் கன்சிஸ்டன்சிக்காக இங்கே நான் 1 ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது திக்காகவே இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போது 1 ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிக்கோங்க, கட்டிப்படாத மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க 1/2 கப் தேங்காய் துருவலையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது நம்மளோட அருமையான தித்திப்பான சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.